தேவனுக்கு பிரியமாக நடப்பதுன்னா என்ன அப்படின்ட்டு நீதிமொழிகளில் வாசித்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் அங்கே இருக்குது. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழணும் அப்படின்னா இந்த பூமியில் நாம் என்ன செய்யணும்னா, பலியிடுவதை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காணிக்கையை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பலி செலுத்துவாங்க. சிலர் ஸ்தோத்திர பலி செலுத்துவாங்க. சிலர் காளைகளை பலியாக செலுத்துவாங்க. சிலர் ஆடுகளை பலியாக செலுத்துவாங்க. சிலர் கோழிகளை பலியாக செலுத்துவாங்க. அப்போவே அந்த காலகட்டத்திலேயே ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக சில விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அப்போ அநியாயம் செஞ்சுட்டு பலி செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அக்கிரமம் செஞ்சுட்டு பலி செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பலிகளை தேவன் விரும்பவில்லைன்னு ஓப்பனாக என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை சொல்கிறாரு. அதிலும் குறிப்பாக நமக்கு சொல்கிறது என்னென்னா, நீயும் என்ன பண்ணாத, தப்பு செஞ்சுட்டு பலி செலுத்திக்கிட்டு தெரியாத, நீ என்ன பண்ண, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே எனக்கு பிரியம், கர்த்தருக்கு அது பிரியமானது. அப்போது தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது, நீதியும் நியாயமும் செய்வது தான் தேவனுக்கு பிரியம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் அநியாயக்காரராக இல்லாமல், அக்கிரமக்காரராக இல்லாமல், நீதியும் நியாயமும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். இன்னொரு வசனம், பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இன்னொரு வசனமும் சொல்லப்படுது. கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சும்மா நான் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு நான் பலி செலுத்திட்டு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இன்றைக்கி இந்த உலகம் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற தப்பு எல்லாத்தையும் செய்வாங்க. நேராக போயிட்டு கோயிலில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் கும்பிடுற மாதிரி கோயிலில் போய் ஒரு கும்பிடு போட்டு எல்லாத்தையும் வணங்கிட்டு பலி செலுத்திட்டு ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கையே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையை சரியான ஒரு விதத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.